ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜயை எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி நினைக்கிறாங்க. தாத்தாவையுமே வர வச்சிடுறாங்க. தாத்தா உடனே வந்துடுறாரு. கூடவே லாயருமே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே லாயர் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. எங்கள் அன்பரசுமே மாற்றி மாற்றி பள்ளியை சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அவங்கவுங்க பக்கம் உள்ள நியாயத்தையும் அதுக்கான ஆதாரத்தையும் கொண்டு வாங்க. இந்த கேஸை நான் டீல் பண்ண மாட்டேன், கோர்ட்லேயே நான் ஒப்படைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம், இப்படி நம்ம முடிச்சுப்போம், விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு விஜய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு இல்லைப்பா, இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இது கோர்ட்டில் போயிட்டு தீர்வு வந்தால் தான் நல்லாயிருக்கும், அதுதான் கரெக்டாகவும் இருக்குன்ற மாதிரி இங்கே இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. எங்கள் தாத்தாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படியாவது நம்ம விஜயை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. காவேரிக்கு பயங்கர வருத்தமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்களை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தாவுக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. அவங்க மகளுக்கு, அதாவது அஜயோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி தான் அன்பரசு வெண்ணிலா குடும்பத்தவே விஜய் தான் சாகடிக்க சொன்னது, விஜய் தான் கொலை பண்ண முயற்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேஸ் கொடுத்துருக்கான். என்னம்மா நடக்குது இதெல்லாம், ஏமா உன் புருஷன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அஜயோட அம்மாவுக்கு உண்மை எல்லாமே தெரியும். வெண்ணிலா ஃபேமிலியே மொத்தமாக இல்லாமல் பண்ண நினச்சது அன்பரசு தான் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆதாரமும் அவங்கக்கிட்ட இருக்குது. நான் உடனே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜயோட அம்மா தகுந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே காட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் தான் தப்பு பண்ணவர் தான் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்கள் விஜயை காப்பாற்றுறாங்க அஜயோட அம்மா. அன்பரசுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ தான் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.